மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசும் இணைந்திருக்கிறார். திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ், கதவுகள் இன்னும் திறந்தே இருக்கின்றன. வாட் டு யூ மேக் ஆஃப் இட்? என்ன சிக்னல் கொடுக்கிறார் அமித்ஷா? கதவுகள் இன்னமும் திறந்தே இருக்கின்றன இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கதவுக்கு பின்னால பல வேலைகளும் பலகாலமா நடந்து கொண்டுதான் இருந்தது. அது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன மாதிரி வேலைகள்? behind the screen like what? திரும்ப அந்த பேட்சப் ஒர்க் அதுக்கு உண்டான, ஏன்னா பிஜேபிக்குள்ளேயே வந்து தனித்து போட்டிங்கிற குரலும் இருந்தது மாதிரி கூட்டணி தேவைங்கிற குரலும் இருந்தது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இல்ல, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சும்மா ஒரு லாஜிக்கா நம்ம சொல்றோம், நிதிஷ்குமாரே வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஏடிஎம்கே வரக்கூடாது அப்படின்னு. அதை தாண்டி ஒரு கேள்வி இருக்கு. நிதிஷ்குமார் ஏடிஎம்கே ஏன் தேவைப்படுறாங்க? இப்ப நிதிஷ்குமார் வந்து திரும்ப வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அமித்ஷாவே சொன்னது. ஆனா அனுமதிச்சிருக்காங்க. கதவுகள் நிதிஷ்குமாருக்கு மூடப்பட்டது அப்படின்னு ஒரு காலத்துல அமித்ஷா நிதிஷ் போனதுக்கு அப்புறம் அதான் சொல்றேன். அப்படிப்பட்டது ஏன் நிதிஷ்குமார் அலோ பண்ணும்? ஏன் இப்ப வந்து எங்களுடைய கதவு அதிமுகவுக்கு திறந்து இருக்குன்னு அமித்ஷா சொல்லணும்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ல பேசுறப்போ மோடி அவர்கள் தெளிவா ஒண்ணு சொன்னார். என்டிஏ பொறுத்தவரை 400க்கு மேல ஸ்கோர் பண்ணுவோம், பிஜேபி மட்டுமே தனியா 370 ஸ்கோர் பண்ணும். அப்படி ரொம்ப ஒரு பெரிய ஒரு டார்கெட் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வலுவான கூட்டணி பிஜேபிக்கு தேவை. இப்ப ஜஸ்ட் நியர் மெஜாரிட்டி எடுத்தாலே போதும்னா ஏடிஎம்கேயும் தேவையில்லை, நிதிஷ்குமாரும் தேவையில்லை. அது இல்லாமலேயே பிஜேபினால சாதிக்க முடியும். மெஜாரிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய மனநிலை இதெல்லாம் வச்சு சொல்றேன். அந்த 300 மார்க்குள்ள மெஜாரிட்டிக்கு மேல 300க்குள்ள எடுக்கிறதுங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் போட்டிருக்கக்கூடிய ஒரு டார்கெட் இருக்குல்ல, அவர் அது ஒரு லோக்சபால வச்சு டிக்ளேர் பண்றாரு, ஓப்பனா எண்ணிக்கையை சொல்றாரு. அதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவான ஒரு கூட்டணி வரும். இப்ப அதைத்தான் இல்ல பாருங்க, இன்னைக்கு பேப்பர்ல வர்ற மாதிரி இன்னைக்கு தலைப்பு செய்தியா வந்திருக்கு தந்தியில. அமித்ஷா சொல்லி இருக்கிறதா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போகிறார். ஆனா அண்ணாமலை மட்டும் போகல, நயினார் நாகேந்திரனும் அழைக்கப்பட்டிருக்கிறார். 2 பேரும் டெல்லிக்கு போறாங்க. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜி.கே. வாசன் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறார். இதுக்கு இடையில ஒரு திருமண நிகழ்ச்சியில, டெல்லியில ஒரு திருமண ரிசப்ஷன் நிகழ்ச்சி 4ஆம் தேதி நடந்தது. அதுல வந்து ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன், ஜி.கே. வாசன் ஆகியோர் அதை அட்டன் பண்ணாங்க. அவங்க 3 பேரும் தனியா சில மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். சில மணி நேரம் அரசியல் நிகழ்வு, சில மணி நேரம் அவர்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. மிக அதிகமா தமிழ்நாடு பத்தி பேசப்பட்டிருக்கும். நிச்சயமா, ஏன்னா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பொலிட்டீஷியன் தான் நிர்மலா சீதாராமன், ஜி.கே. வாசன் இருக்காரு. ஜி.கே. வாசன், நிர்மலா சீதாராமன் அண்ட் இவர் ஜே.பி. நட்டா, அகில இந்திய தலைவர், 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இவ்வளவு நடந்திருக்கு. அதனால ஆக்சுவலா இந்த அழைப்பு வந்து எனக்கு ஆச்சரியப்படுத்தல. ஆனா என்ன ஒரே ஒரு இதுன்னா, இப்ப நாங்க என்டிஏ விட்டு வெளியில வரோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ரொம்ப தூரம் வெளியில தள்ளி நின்றுட்டாங்க. இப்ப எஸ்டிபியோட மாநாடு நடந்திருக்கு, ஜவஹர்லா ரொம்ப நெருக்கமா இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரும்ப அவங்க வந்து பிஜேபிக்குள்ள ஒட்டுறதுன்னா அதுக்கு எப்படி ரீசன் சொல்லுவாங்க? அப்படி ஒட்டுறதுக்கான ஒரு ஃபேஸ் சேவர் வேணும் அப்படிங்கிறீங்களா? ஒரு ஃபேஸ் சேவர் வேணும்ல, அது எப்படி கிரியேட் பண்ண போறாங்க? கிரவுண்ட கிரியேட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை இல்ல. என்னன்னா, இந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே ஏடிஎம்கே தரப்புலயே பல செகண்ட் லைன் லீடர்ஸ் மனநிலை மாறியது. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ, தப்பா முடிவெடுத்துட்டோமோ, அப்படியே பிஜேபியோடய டிராவல் பண்ணி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களும் இருந்தார்கள். செகண்ட் லைன் லீடர்ஸ், ரொம்ப ப்ராமினன்ட் லீடர்ஸ். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்குமே திட்டமா தேசம் முழுக்க திரும்ப 3வது முறையாக மோடி தான் பிரைம் மினிஸ்டர், 3வது முறையாக பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு புரிந்த சூழ்நிலையில இல்ல. இந்த சூழல்ல அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி உண்டு இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. at some point இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த உறவு இன்னும் கசப்பாகாதா? அதான் அதுக்கு விளைவுகள் இருக்காதா? இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு இவ்வளவு தூரம் அமித்ஷா வந்து ஒரு ஆலிவ் பிரான்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இல்லைன்னு சொன்னா
அதுக்கப்புறம் இது ஒட்டவே முடியாது. ஆமான்னு சொல்லுவாங்களா? அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்க வேண்டி இருக்கும். எப்படி நாங்க இல்ல ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஹரி. அதாவது 1999 டிஎம்கே வந்து பிஜேபியோட கைகோர்த்தது. அதற்கு முன்னால வரைக்கும் பண்டாரங்கள் பரதேசிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிஜேபியோட கைகோர்க்கிறது. பிஜேபி மாதிரியான கட்சியோட டிஎம்கே மாதிரியான கட்சி கைகோர்க்கிறதுங்கிறது யாரும் நினைத்து பார்த்திராத ஒரு விஷயம். அப்போ டிஎம்கே கேடர்ஸை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை கலைஞருக்கு ஏற்பட்டது. அதை கலைஞர் ரொம்ப வெற்றிகரமா செஞ்சார். இப்ப அதே போல என்னன்னா எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, இப்ப பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் சேருவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, இணைவதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாலும் அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றபடி தன்னுடைய கேடர்ஸ் அவர் கன்வின்ஸ். அதே சேலஞ்ச் பிஜேபிக்கும் இருக்குல்ல. இப்ப அண்ணாமலை எடுக்கிற டோன் அப்படிங்கிறது ஆன்டி ஏடிஎம்கே டோன் இல்ல ஆன்டி எடப்பாடி டோன். அது வெளிப்படை, இது வந்து மறைமுகமா இருக்கலாம். அந்த காடரும் கூட இப்போ இந்த ஒரு கடந்த ஒரு 3-4 மாதமாக ஒரு ஏடிஎம்கே மேல ஒரு கசப்பை அவங்க சோசியல் மீடியால இருந்து பல்வேறு இனங்கள்ல உமிழ்றத பாக்குறோம்ல. ஒட்டுமா அப்படியே பிஜேபிக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரிஞ்சு போனது, இந்த தடவை பிரிஞ்சு போனது ஏடிஎம்கே தான். அந்த கசப்பு வந்து ஒன் சைடா இல்ல, போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தா பரஸ்பர கசப்பு வெளிப்படுத்துறத பார்த்தோம்ல. உருவாயிருக்கும். பிஜேபியில இந்த காடர் லெவல்ல இப்ப அண்ணாமலை ஆதரிக்கிறவங்க எல்லாம் கசப்ப வெவ்வேறு வடிவங்கள்ல எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறத பார்த்தோம்ல. மேபி தலைவர்கள் வைக்காம. அதே நேரத்துல பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, கூட்டணி வேணும்னு சொல்றவங்க கணிசமா இருக்காங்களே. நீங்க சோசியல் மீடியால இருந்து வெளியில வரக்கூடிய சத்தத்தை மட்டுமே கணக்குல எடுத்துக்கிறீங்க. நீங்க ஓவராலா பார்ட்டியில வந்து இப்போ அண்ணாமலை தனித்து போட்டிக்கு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு. வெளிப்படையாவே பிரஸ் மீட்ல வந்து கூட்டணி இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவங்க 2 பேருமே டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்றீங்க? சோ பிஜேபியில அதுக்கும் சாதகமா ஒரு பெரிய இது இருக்கு, கிரௌட் இருக்கு, இதுக்கும் சாதகமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த தடவை வெளியில போறோம்னு விட்டுட்டு போனது பிஜேபி இல்ல, ஏடிஎம்கே. அதனால இப்ப ஏடிஎம்கே வர்றதுனால பிஜேபி தர்ம சங்கடப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனால் ஏடிஎம்கே எதை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு எப்படி உள்ள வர போறாங்க வந்தா கூட ஒட்டுமா சார். இப்போ இவ்வளவு நாளா ரொம்ப கசப்பா பேசிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் எவ்வளவு கடுமையா பேசினார்னு தெரியும். ஜெயக்குமார் அனுதினமும் பேசிட்டு இருக்காரு, முனுசாமி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி பேசிட்டார். இந்த ஒரு 3-4 மாசத்துல பேசின விஷயங்கள்லாம் அப்படியே மறைந்து போகுமா? திருப்பியும் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி காட்ட மாட்டாங்களா விமர்சகர்கள்? நான் ஒன்னே சொல்றேன். இந்த ஒரு 3 மாசத்துக்கு மட்டுமே பேசுங்க. இந்த பிஜேபியோட அலையன்ஸ் வச்சதுல இருந்து 2 பேருக்கு இடையில ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்காங்க உறவு இருந்துட்டு வந்தது. முன்னால உங்களுக்கு நினைவுல இருக்குன்னு நினைக்கிறேன், இடைத்தேர்தல் வந்தா கூட பிஜேபியை பிரச்சாரத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. எங்கேயாவது கூப்பிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணா அண்ணாவை தோத்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்திலையும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இடையில ஒரு சிக்கலான உறவு தான் இருந்தது. பல நேரத்துல பிஜேபியோட தலைமை தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக தான் கருதி இருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் அப்போ ஒவ்வொரு வீடு தலைவர்கள் வீட்டுக்கு போய் எங்களுக்கு ஆதரவு தரணும் கேட்கிறப்போ பிஜேபியை நோக்கி யாருமே வரல. அது வந்து தொலைக்காட்சியில விவாத பொருள் ஆனதுக்கு அப்புறம் கமலாலயத்துக்கு இவர் யாரு ஜெயக்குமார் தலைமையில ஒரு டீம் வந்தாங்க. அங்க பொன்னாரி இருந்தாரு. ஈரோடு சொல்ல அதுக்கு முந்தின உள்ளாட்சி தேர்தல் அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு விஜயகாந்த் வீட்டுக்கு போனாங்க, எல்லா வீட்டுக்கு போனாங்க. ஆனா பிஜேபியை நோக்கி வரவே இல்லை. அப்புறம் விவாத பொருளானதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. இப்படி இந்த உறவுங்கிறது ஒரு சிடுக்கான ஒரு உறவா தான் இருந்தது. ஆனால் இந்த உறவோடையே 2021 சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சு இவங்க வாங்கியிருக்க ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணிக்கும் இவங்களுக்கு இடையில என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட 3% வித்தியாசத்துல கோட்டை விட்டாங்க, நெருங்கி வந்திருக்காங்களே. அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 75 தொகுதிகளை எதிர்கட்சி தரப்பு ஜெயிச்சிருக்குன்னா அது வந்து சாதாரண எண்ணிக்கை இல்லை. ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ வந்து இவ்வளவு கசப்பா பேசினது அப்புறம் அண்ணாமலை மேல இவங்க வச்ச விமர்சனங்கள்லாம் தெரியும். அண்ணாமலையோட வேட்பாளர்கள்லாம் கணிசமா நிக்கிறதுக்கு கூடும். சோ பரஸ்பரம் உள்ளடி வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, கூட்டு வைத்தாலும் கூட. கரெக்ட். இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம யோசிச்சதுதான் அமித்ஷாவோ மோடியோ ஜேபி நட்டாவோ யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல. அதான் இதுல வந்து என்னென்ன கெமிஸ்ட்ரினா அவங்க பெரிய ராஜதந்திரிகளா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கணக்கு பெருசா சக்சஸ் ஆனது இல்லை தானே பிஜேபி தலைவர்களோட. உண்மை இல்ல என்னன்னா, இப்போ எடப்பாடிக்கு என்ன சேலஞ்சோ கன்வின்ஸ் பண்ணது அதே போல சேலஞ்சு பிஜேபிக்கு இருக்கு இல்லைன்னா நான் சொல்லல.
இப்ப இந்த ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய தலைமைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே தங்கள் தரப்பு கேடர்ஸ கன்வின்ஸ் பண்றது. இது ஜஸ்ட் ஒரு எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட். பெரியவர் ஒரு பெரிய டார்கெட்டை வச்சிருக்காரு 400. அதை அச்சீவ் பண்றதுக்கு நாம சில கசப்பு மாத்திரைகளை முழுக்கியாக வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை எல்லாத்தையும் ஏற்படுத்தணும். இந்த கேடர்ஸை கன்வின்ஸ் பண்றதுதான் எடப்பாடிக்கும் சேலஞ்சு, அண்ணாமலைக்கும் சேலஞ்ச். அவங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்க சேலஞ்சே இதுதான். 400 இலக்கு, அதனால நிறைய நிதிஷ்குமார் கொண்டு வர்றாரு, இங்க கொண்டு அதனாலதான் நிதிஷ்குமார் ஏடிஎம்கே தேவைப்படுது. இல்லைன்னா அது இல்லாம நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ் ஒரு கன்வெர்ட்டபிலிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று பார்த்திருக்கோம் 2019. பிஜேபி அதிமுகவுக்கு பெரிய கன்வெர்ட்டபிலிட்டி இருக்கா? அதுவும் இந்த கசப்புக்கு அப்புறம் அது இன்னும் கூட ஸ்ட்ரெயினா இருக்காது அந்த கன்வெர்ட்டபிலிட்டி ஈக்குவேஷன்? இல்ல சார், நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, வாக்கு சதவீதம் சொன்னேன் 2021 தேர்தல அதுல கன்வெர்டபிலிட்டி இல்லாமல அந்த லெவலுக்கு ரைஸ் ஆனாங்க. நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த 2019 மக்களவை தேர்தல அவங்க என்ன ஸ்கோர் பண்ணாங்க, 2021 அதே கூட்டணி தானே, அவங்க என்ன ஸ்கோர் பண்ணாங்கன்னு பாருங்களேன். அப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, கன்வெர்டபிலிட்டி இல்லாம இன்க்ரீஸ் ஆச்சு. ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். கட்சி தலைமை சொல்லிட்டால் கேடர்ஸ் முன்னுமுழுத்துக்கிட்டாவது அந்த தலைமைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வேற விதமா போக மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.